Dear students, I am Revati. Chapter 1. So 12th standard order, first chapter, application of matrices and determinants. நம்ம 11th standardலயே matrices ஓட operations, types of matrices எல்லாமே படிச்சிருப்போம். இப்போ அதோட next version வந்து application of matrices and determinants. அப்போது matricesல எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷனாக நம்ம வந்து மேட்ரிக்ஸஸை யூஸ் பண்ண போகிறோம், அதோட டிட்டர்மினன்ட்ஸையும் எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிற சாப்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஹெட்டிங் வந்து இன்வர்ஸ் ஆஃப் அ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போது இதில் வரக்கூடிய எல்லா மேட்ரிக்ஸும் என்ன மேட்ரிக்ஸாக தான் இருக்கும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். வாட் இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரோ அண்ட் காலம் ஈக்குவல் வேல்யூஸாக இருக்கிறது தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 into 2, 2 rows 2 columns, 3 into 3, 3 rows 3 columns. அதாவது சேம் ரோஸ் சேம் காலம் வேல்யூஸ் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் சிங்குலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கணும்? 0 கிடைக்கக்கூடாது. 0 கிடைச்சிச்சுன்னா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்தராக அந்த சம்மை வந்து என்ன பண்ண முடியாது? ப்ரொசீஜர் பண்ண முடியாது. இப்போ நான் சிங்குலர் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0 கிடைக்கணும். இப்போ நாட் ஈக்குவல் டு 0 கிடைச்சிச்சு அப்படின்னா ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு சம்ஸை வந்து மூவ் பண்ணலாம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போகும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட்னா என்ன? வாட் இஸ் அட்ஜாயிண்ட்? லெட் ஏ பி எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். எனி ஆர்டராக இருக்கலாம், 2x2 இருக்கலாம் அல்லது 3x3 இருக்கலாம். Then the matrix of a cofactors of A is defined as the matrix obtained by replacing each element Aij of A with the corresponding cofactor Aij. The adjoint matrix of A is defined as the transpose of the matrix of cofactors of A. It is denoted by AJ. ஷார்ட்டாக வந்து என்ன சொல்லுவாங்க? AJன்னு சொல்லுவாங்க. இதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா AJ equal to open the bracket Aij close the bracket then transport. அப்போ வந்த மேட்ரிக்ஸை எகெயின் என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அதாவது ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் சேஞ்ச் பண்ணணும். தென் வாட் இஸ் ஏஐஜே? ஏஐஜேங்கிறது கோஃபேக்டர்ஸ். கோஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு மைனர் சப்செட் ஆஃப் மைனர் வந்து இருக்குது. அதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது -1/i+j இன்டு எம்ஐஜே. எம் அப்படிங்கிறது மைனர் செட் அப்படின்னு சொல்லுவோம். மைனர் செட்னா சப்செட் ஆஃப் மைனர். அப்போ சப்செட் ஆஃப் ஈச் எலமெண்ட் அப்படிங்கும்போது இருக்கக்கூடிய 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் ஈச் எலமெண்ட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த சப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அதோட சைனையும் பொசிஷன் வேல்யூவான சைனையும் சேஞ்ச் பண்ணும்போது கிடைக்கிறது தான் வந்து ஏஐஜே. ஏஐஜே அப்படிங்கிறது கோஃபேக்டர்ஸ் ஆஃப் கிவன் ஏ மேட்ரிக்ஸ். ஓகே, அப்போது அது என்ன அப்படின்னா அஜ்ஏ ஈக்குவல் டு ஓப்பன் த ப்ராக்கெட் ப்ளஸ் M11 மைனஸ் M12 ப்ளஸ் M13 மைனஸ் M21 ப்ளஸ் M22 மைனஸ் M23 தென் ப்ளஸ் M31 தென் மைனஸ் M32 ப்ளஸ் M33 தென் close the bracket then transport. அப்போ மைனர் அப்படின்னா என்ன அப்படின்னா M11 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த M11 கோஃபேக்டராக சேஞ்ச் பண்ணணும். அப்போ கோஃபேக்டராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு தென் M11 என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா A11 தென் A12 தென் A13 தென் A21 தென் A22 தென் A23 then A31 then A32 then A33. then வந்த ஆன்சரை எகெயின் நம்ம என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணி கிடைக்கிறது தான் ஃபைனலான அஜ்ஏ. அப்போ அஜ்ஏ ஈக்குவல் டு A11 A21 A31 then A12 A22 A23 then A13 A23 then A33.
க்ளோஸ் த ப்ராக்கெட். அதாவது இந்த காலம் எடுத்து ரோவாக எழுதியிருக்கோம், நெக்ஸ்ட்டு காலம் எடுத்து நெக்ஸ்ட்டு ரோவாக எழுதியிருக்கோம். இந்த மாதிரி எழுதுகிறோம். இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், A11னா என்ன மேம், M11னா என்ன? அப்போ அந்த ஃபஸ்ட்டு M11 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 3-2 தான் வரும், A32, இங்கே 2-3, இங்கே 3-3. ஸோ இப்போ M1 M12 அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கிவன் மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்கும்? ஓப்பன் த மேட்ரிக்ஸ் A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. இப்போ இதுதான் கிவன் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னா இதுக்கு நம்ம மைனர் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ மைனர் மேட்ரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு எழுதும்போது M11 ஈக்குவல் டு, அப்போ M11 ஈக்குவல் டுங்கும்போது இந்த எலமெண்ட்டுக்கு உண்டான சப்செட் என்ன அப்படின்னு பார்க்கணும். சப் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரோவையும் இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டா இந்த வரக்கூடிய இந்த 2/2 மேட்ரிக்ஸ் தான் அதோட மைனர் சப் மேட்ரிக்ஸ். அப்போது என்ன எழுதணும்? A22, A23, A32, A33. ஓகேவா? டிட்டர்மினண்ட்டில் எழுதணும். அப்போது M11ங்கிறது எலமெண்ட் பிளேஸு இது. அப்போ அந்த எலமெண்ட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோவையும் நேராக இருக்கக்கூடிய காலத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா வரக்கூடிய சப் மேட்ரிக்ஸ் என்னது? 2/2 மேட்ரிக்ஸ் தான். அதை எடுத்து இங்கே எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஈச் எலமெண்ட்டுக்கும் நம்ம எழுதணும். அப்போ இதுக்குன்னு ஒவ்வொரு பிளேஸ்க்கும் நம்ம எழுதணும். அப்போது ஃபஸ்ட்டு M1னா நெக்ஸ்ட்டு M2. அப்போ M2ன்னு வரும்போது இந்த பிளேஸ். அப்போ இந்த பிளேஸுக்கு வரும்போது இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருவோம். அப்போது இந்த ரெண்டும் கிடைக்கும். அப்போ என்ன வேல்யூஸ்? A21, A23, A31, A33. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த M1. அப்போது M13 ஈக்குவல் டு மறுபடியும் அதே டிட்டர்மினன்ட். இந்த ஃபஸ்ட்டு ரோவும் இந்த காலத்தையும் விட்டுருவோம், ரிமைனிங் இருக்கிற இந்த ரெண்டும் வரும். அப்போ A21, A22, A31, A32. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ரோக்கு வந்துட்டோம். அடுத்த ரோங்கும் போது M21னா இந்த எலமெண்ட் இந்த பிளேஸுக்கூடிய இருக்கக்கூடிய சப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுருவோம். இப்போ ரிமைனிங் இந்த 4 வரும். அப்போது A12, A13, A32, A33. அடுத்தது சென்டரில் வரும்போது ப்ளஸ்ஸாக நம்ம வந்து ரிமைனிங் விட்டுட்டோம்னா 2 வேல்யூஸ் வந்து A21, A13, A31, A33 கிடைக்கும். தென் இந்த எலமெண்ட்டுக்கு சொல்லும்போது M23 இதுவும் விட்டுட்டோம் அப்படின்னா A11 இங்கே 11 வரணும், இது விடும்போது இது 1. அப்போது A11 இதுவும் விடுறோம். இப்போ A12, A31, A32. இப்போது ஃபஸ்ட்டு 2 ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது லாஸ்ட் ரோ மட்டும்தான். இப்போ லாஸ்ட் ரோ எடுக்கும்போது A31, அதாவது M31 ஈக்குவல் டு ஓப்பன் த டிட்டர்மினன்ட். செக் பண்ணும்போது இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டோம்னா இந்த 4 எடுத்து எழுதணும். அப்போ என்ன வரும்? A12, A13, A22, A23 கிடைக்கும். தென் அகெயின் M32. அப்போ M32 டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது M32ங்கிறத பிளேஸு இது. அப்போது இதையும் விட்டுட்டோன்னா இதுவும் கிடைக்கும். அப்போது A11, A13, A21, A23 கிடைக்கும். தென் லாஸ்ட்டாக M33 அப்படிங்கும்போது M33 டிட்டர்மினன்ட் எழுதுறதுக்கு கடைசி எலமெண்ட்டு. அப்போ இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டிங்கன்னா இந்த 4 தான் எடுத்து எழுதணும். அப்போ என்ன வரும்? A11, A12, A21, A22 அப்படிங்கிற டிட்டர்மினன்ட் கிடைக்கும். இப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது மொத்தம் 9 மைனர் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 9 மைனர் வேல்யூஸ்க்கும் நம்ம வந்து கோஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கோஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது கோஃபேக்டருக்கு நம்ம முன்னாடியே ஃபார்முலா எழுதியிருந்தோம். அதாவது A11 அப்படின்னா -1 பவர் இந்த I அண்டு ஜேவை வந்து என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிவிட்டு
இதோட வேல்யூஸ் தான் இங்கே வரும். அதாவது M11 M11 கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வருதோ அதுதான் இங்கே வரும். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது A22 A33 மைனஸ் A23 A32 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்போது இதோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா -1 பவர் ஸ்கொயர் வரும்போது இதோட வேல்யூ என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ வெறும் A22 A33 மைனஸ் A23 A32 தான் கிடைக்கும். இதுதான் A11ஓட கோஃபேக்டர். இப்போ இதே மாதிரி 9 பார்ட்டுக்குமே நம்ம எழுதணும். அடுத்தது A12க்கு எழுதும்போது அதே -1 பவர் 1 + 2ன்னு எழுதுவீங்க. அப்போ 1 + 2ங்கும்போது மேலே வந்து பவர் வேல்யூ என்ன ஆயிடுது? 3 ஆயிடுது, ஆட் நம்பர். அப்போ -1 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? மைனஸில் தான் ஆன்சர் கிடைக்கும். தென் இதை வந்து டிட்டர்மினண்ட்டில் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ் தீஸ் 2. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? A21 × A33 மைனஸ் A23 × A31. ஓகேவா? அப்போ ஃபைனலாக எடுத்து எழுதும்போது A21 A33 மைனஸ் A23 A31. இது நம்ம வந்து ஜென்ரல் மேட்ரிக்ஸ் ஃபார்மை வச்சு பண்ணுறதுனால இந்த மாதிரி லெட்டர்ஸ் வருது. நம்மளுக்கு ப்ராப்ளம் பண்ணும்போது சிம்பிளிஃபை ஆகி சிங்கிள் நம்பராக நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஒவ்வொன்று A11 A12 அப் டு 9 எலமெண்ட்ஸுமே. அப்போ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு A13. அப்போ A13ங்கும்போது -1 பவர் 1 + 3ன்னு போட்டுட்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் A21 A32 மைனஸ் A22 A31. தென் அப்போது ஈவன் நம்பர் பவரில் வந்துச்சுன்னா ப்ளஸ் தான் வரும். அப்போது A21 A32 மைனஸ் A22 A31ங்கிறது தான் இதோட வேல்யூவாக இருக்கும். இப்படி மீதி இருக்கிற 9 எலமெண்ட்ஸ்க்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். A21னா 21னாவே ஆட் பண்ணும்போது ஆட் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன வந்து சிம்பிள் வரணும்னு போட்டுக்கலாம், மைனஸ் போட்டுட்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதிடலாம். தென் A22 அப்படிங்கும்போது 2 2s 4 தான். 4ங்கிறது ஈவன் வேல்யூ. ஈவன் வேல்யூ வரும்போது நெகட்டிவ் என்னவாக மாறிடும்? பாசிட்டிவாக மாறிடும். தென் இந்த வேல்யூவை கிராஸாக எழுதுனா இது கிடைக்கும். தென் அகெயின் 2 3 A23 அப்படிங்கும்போது 2 3யோட ஆட் பண்ணும்போது 5 கிடைக்குது. 5 இஸ் ஆட் நம்பர், ஸோ நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கணும். தென் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதும்போது கிடைக்கிற ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு A31. அப்போ A31ங்கும்போது 3 and 1 ஆட் பண்ணால் 4, ஸோ ஈவன் பவருங்கிறனால பாசிட்டிவ் தான் கிடைக்கும். இதை டிட்டர்மினண்ட்டை கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதுனோம்னா இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் 3 2 5 இஸ் ஆட் நம்பர், ஸோ நெகட்டிவ். தென் 3 3 ஈவன் நம்பர், ஸோ பாசிட்டிவ். தென் டிட்டர்மினண்ட் என்ன பண்ணுறோம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். இதுதான் நம்மளோட மைனருக்கும் கோஃபேக்டருக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய மெத்தட். இதை வச்சுட்டு நம்ம ஒன்றுமேல சம் போட ஆரம்பிக்கலாம். எக்ஸசைஸ் அட்ஜாயிண்ட் ஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.